அல்லா வாய்களை அல்லா வாய்களை திறந்து ஓ பெற்று அல்லா பெற்றுலோவா அல்லா பெற்றுலோவா அந்த வல்லமை அபிஷேகம் அல்லா கண்களை மூடி அன்னருக்குள்ளே கேளப்பா எனக்கு எனக்கு ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் அப்பா நான் விரும்புகிறேன் ஆண்டவரே ஓ ஒரு வல்லமை ஓ ஒரு தெய்வீக வல்லமை கடந்து வருகிறது ஓ என் நாம பிரஸ்தாபப்படுத்துகிறேன் என் உலகத்துக்கு நான் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்து அந்த தேவன் உங்க மேல கண்ணை வைத்து அந்த ஆவி உங்க மேல உங்களை பேசுவார்கள் உங்களை கையால் வைத்திருக்கிறேன் அந்த எல்லாரும் கட்டி ஓ கையால் அந்த கையால் இடத்தை மூடட்டும் இடத்தை மூடட்டும் இந்த இடத்தை மூடுமே ஒரு மகிமையின் மேகம் இந்த சடத்தை மூடுமே ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுமே ஒரு மகிமையின் மேகம் இந்த சடத்தை மூடுமே இயலாத மேகம் நீரும் செல்லுமே இயலாத மேகம் நீரும் செல்லுமே
நன்றி நன்றி அப்பா. ஹalleluya ஹalleluya. ஓ இருக்கிற ஒரு எங்களை மூடி ஆண்டவரே முழுது தருகிறேன் முழுது தருகிறேன் அவ்வளவாக. ஓ என் தலைவர் கிடை கொடுத்து அந்த ஒரு இருதயத்தை அப்படியாக கொடுத்தாங்க அவ்வளவாக தருகிறேன்ப்பா. இருதயத்தை தருகிறேன் ஆண்டவர். உடைக்கப்பட்ட இருதயத்தை நொறுக்கப்பட்ட இருதயத்தை தருகிறேன் ஆண்டவர். உருவாக்கினார் உருவாக்கினாப்பா. ஒப்புக்கொடுக்காதவர்களுக்கு எந்த அளவானவர்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு அதோடைய புத்தகத்துக்குள்ள நீங்க ஒப்புக் கொடுக்கிறீங்களோ அந்த அளவு ஒரு விடுதலை நீங்க உணர்வீங்க. எந்த அளவுக்கு அதோடைய கருத்துல நீங்க அப்படியே காத்துறீங்களோ அந்த அளவு தேவன் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். எந்த அளவுக்கு அதோடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்த முடியுமோ அந்த அளவு தேவன் நாளை உச்சையும் சிறந்து உங்களை கொண்டு போய் நிறுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உடைக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கிறார். பயன்படுத்துகிறேன் அது யாருக்கு தெரியும் சொல்லவா. உடைந்த பாத்திரம் சொல்றேன் அது உனக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன் அது யாருக்கு புரியுமா. வாழ்க்கை இடியாதையோ உறவாடி உறவாடி
உதவி செய்திருப்போம். எல்லாம் உதவி செய்திருப்போம். கரையை உயர்த்தி 2 கரங்களை கத்திருக்கிறா வானத்துக்கு நேராக உயர்த்தி எல்லாம் ஒரு எல்லாம் ஒரு சேர்ந்து எல்லாம் ஒப்புரவாகும். எல்லா ஆண்டவர்களும் ஒப்பு கொடுக்கப்படும். அப்படியே பாட்டு ஒரு மியூசிக்கோட இல்லாம அந்த பாடலை நாங்கள் பாட போகிறோம். ஆண்டவருடைய ஒரு தேவ பிஷம் உங்க மேல நிரப்புகிறது. நீங்க உணர போய் எல்லா கரங்களை எத்தி சொல்லி நீங்க நினைச்சா எல்லாம் சேர்ந்து பாருங்களோட ஆசீர்வாதம் தான் என்ன மறந்தா எங்கே போறேன். நான் ஒரு பிரசன்னம் வருகிறேன். நீங்க நினைச்சா ஆசீர்வாதத்தா என்ன மறந்தா எங்கே போவேன். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சீங்க உடனே. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சீங்க. சொல்லுங்கப்பா உண்மை பார்த்திரம் நான் அது உனக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர். ஆமாப்பா அது யாருக்கு புரியும். சொல்லுங்க உறைந்த பாத்திரம் நான் அது உனக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர். அது யாருக்கு தெரியும். சொல்லப்பா உறவாதையின் உறவாதீங்க நீங்க இல்லாம பொழுது விழியாயோ. உறவாதையின் உறவாதி. Yes, I love you. You are sure of worship. You sure of worship. You are sure. I worship you, Daddy. I worship you, Daddy. You know how many people? Oh, you know how many hallelujah. எனக்குள்ள நீங்க வந்த ஒரு வாசமா இந்த வாழ்க்கை மாறிச்சு. எனக்கு சொல்ல முடியும். எல்லாரும் ஒதுக்கி வச்சுதான் நீதான் எனக்குள்ளே வர மாதிரி ஒதுக்கிட்டாங்க. நீங்க எனக்குள்ள எப்ப வந்தீங்களோ வாழ்க்கை மாறிச்சு. உயர்த்தி சொல்ல முடியாது. நன்றியப்பா நன்றியப்பா. நீங்க எனக்குள்ள வந்தது எனக்குள்ள ஒரு மதிப்பு வந்துச்சு. உலகத்துல நிறைய பேர் நினைக்கிறாங்க என் பக்கம் நிறைய குருக்கள் இருந்தாதான் எனக்கு பெருமை. நான் சொல்றேன் அப்பா நீங்க கூட இருந்தாதான் எனக்கு பெருமை. கைகளை கட்டியோ நீங்க கூட இருந்தாதான் பெருமையோ. நான் சொல்றேன் அப்படியே திருப்பி சொல்லுங்கப்பா. நான் சொல்றேன் அப்படியே சொல்லுங்கப்பா. நீங்க வச்சிருக்கிற ஆசீர்வாதம் ஒரு வேலை கிடைக்காது பரவாயில்ல. நீங்க வச்சிருக்க ஆசீர்வாதம் இல்லாடி பரவாயில்ல. ஆனா நீங்க விட்டு போயிடாதீங்க. சொல்லுங்கப்பா நீங்க விட்டு போயிடாதீங்கப்பா. என் கலைகளை பிடிச்சு கொள்ளுங்க ஆண்டவரே. என் கலைகளை பிடிச்சு கொள்ளுங்கப்பான்னு சொல்லுங்க. அவருடைய ஆசீர்வாதம் இல்லாட்டி பரவாயில்லைங்க. ஆனா ஒரு வேளை அவரை எங்களை விட்டுட்டு போயிட்டாருன்னா எங்களோட வாழ்க்கை சீரழித்து போயிடும். எங்க வாழ்க்கை சின்ன விடமாயிருங்க. அவர் இல்லாத வாழ்க்கை வீணா போயிடும். உண்மை மறந்து வாழ்ந்தவன் நான் அது உனக்கே தெரியும். உண்மை மறித்தவன் நான் இதை உலகே எல்லாத்துடையவன். உண்மை மறந்து வாழ்ந்தவன் நான் அது உனக்கே தெரியும். உண்மை மறித்தவன் யோகிப்போ. எத்தனையோ தடவை வீட்டுல எல்லாமே சொன்னாங்க. போய் செவ்வாடு சொன்னாங்க. வேதத்தை எடுத்து வாசின்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்னோட யாருடைய இருதயத்துல ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆழமாய் கூட்டி சொல்கிறார்.
இருக்கிறார்களோ உங்களை ஆண்டவருக்கு தெரிந்திருக்கிறார். யாரானா நினைக்கிறீங்க எனக்குள்ள வார்த்தையோ ஆண்டவர் பேசுறாரு நினைச்சு அந்த உண்மை ஓ நீ மக்குவ இந்த இணைய தேசத்தை உன்னை சகோதரனே சகோதரி நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் யாரோட பேசிக் கொண்டிருக்கிறோம்? உங்களுடைய சகோதரனை பேசிக் கொண்டிருக்கிறோம். உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய வேண்டும். யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஆண்டவர் என்னோட பேசுறாங்க சொல்லிப்பா மறுதளிச்சுடாப்பா இப்பதான் அந்த வார்த்தைக்கு கீழ்படியாம ஐயோ அவர் கிடக்கிறாரு சொல்லிட்டு போகட்டும். அவருக்கு அந்த பாஸ்டருக்கு என்ன வேலை இருக்கு? அவர் சொல்றது சொல்லிட்டு போகணும். இப்பதான் நீ ஒதுங்கி வந்தீங்களோ அப்பதான் நீ ஆண்டவரை மறுதளிச்சிருக்கீங்க. வேறு மூணு வாழ்க்கையில ஆண்டவரை மறுதளிச்சாரு. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவனை மறுதளிக்கிறோம். சொல்லுங்கப்பா ஓ மன்னிச்சிருக்கிறேன் மன்னிங்கப்பா உண்மையுமா ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. அவருடைய கட்டி அடிச்சு கொள்றீங்க வாழ்ந்தவர்னா அது உமக்கே தெரியும். உண்மை மறுதளித்தவர்னா இதை உலகே நீங்க வார்த்தை வாசிக்காத பேரா மறுதளிச்சாங்க. வீட்டுல செடின்னு சொன்ன பேரா யாராவது ஒதுக்கி அவங்களை மறுதளிச்சாங்க. ஓ தேவனை 3 முறை மறுதளித்த பேதுருவை கொண்டு ஆண்டவர் சொல்கிறார், நீ பேதுரு என்கிற கற்பாறையாயிருக்கிறாய். உன் மீது திருச்சபையை கட்டுவேன் என்று வாக்குறுத்தேன். இந்த நேரத்தில் யாரெல்லாம் மனமாறியோ ஆண்டவர் மேல ஒரு காயத்தை வைக்கிறாரோ உறவாடீரே நீங்க இல்லாம உலகம் விடியாதே. அம்மாப்பா உறவாதே நீர் உறவாடீரே நீங்க இல்லாம உலகம் விடியாதே. சிலுவை மரணத்திற்காக சில நாட்கள் இந்த 3 நாட்களுக்குள்ளே ஆண்டவர் தெரியாத நாட்கள் தேவரோட நினைக்கிறார். இனி யாருமே எங்களை வழிநடத்த இனி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி கடலுக்கு மீன் குடிக்க மறுபடியும் ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. நான் மீன் குடிக்கவே போறேன் அப்படின்னு போயிட்டாரு. கடற்கரையே நின்று கொண்டு தேவன் கேட்கிறா, எனக்கு சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லையா, ரொம்ப பசியோட இருக்கிறேன். நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆண்டவர் வைத்து பசியோட பேசினார். ஒரு உங்களுக்கு பேசப்பட்ட சொல்றாங்க. ஆனா பேருக்கிட்ட சொல்றாங்க ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்றது மாத்திரமே. பேரு அவருடைய சட்டையெல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு நின்றாரு. எத்தனையோ கிலோமீட்டருக்கு அப்பால அப்படியே தண்ணியை குதிச்சு போறாரு. ஏன் தெரியுமா? அவர் எவ்வளவு பாரம் ஆண்டவரை பார்க்கணும். ஆண்டவரை கிடைச்சிட்டாரு. அவர் கையில குதிச்சு அப்படி ஆண்டவர் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். சொல்லுங்கப்பா ஆண்டவர் அப்படி யாரும் உனக்கு ஓடி வருது ஆண்டவர் கேட்கிறார், நேசிக்கிறாயா? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாருங்க, நீ நேசிக்கிறாயா? சொல்லுகிறார்கள் உயர்த்தி. எத்தனை பேருக்கு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் கேட்கிறார், நீ நேசிக்கிறாயா?
எத்தனை பேருக்கு கருத்தை உயர்த்தி சொல்ல முடியும்? உங்களுடைய வாழ்க்கை கருத்தை கத்தருக்கு நேராக உயர்த்தி உங்களுடைய இருதயத்துக்கு நேராக உங்களுடைய இடது கருத்தை வைத்து அங்க சொல்லுங்க. எத்தனை பேருக்கு முழு இருதயத்தோட உண்மையை சொல்லுங்க. உண்மையிலுமே யாரும் போயிட்டு சொல்ல, உண்மையிலுமே சொல்லுங்க. அப்பா நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன் சொல்லுங்க. நான் உன்னை நேசிக்கிறேன். பேதுருவிடத்துல மூன்றாவது ஆண்டவர் கேட்கிறாரு. பேதுருக்கு ஒரு விஷயம் கோபம் வந்துட்டு பேதுரு சொல்ற, ஆண்டவரே திரும்பி அவர் சொல்ற, அவரை நேசிக்கிறப்பா, அவங்களை நேசிக்கிறப்பா ஆண்டவர் சொல்றாரு. அப்படி என்றால் நாடுகளில் வைப்பாயாக. இன்னைக்கு முழு இதயத்தோட இந்த வார்த்தையை சொல்லுகிற உங்கள் மேல ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு உங்களுடைய சமூகம் வீணாய் போய்கொண்டிருக்கிறது. அந்த சமுதாயத்தை அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை கொண்டு வர இன்று உன்னால நான் அடையாளம். ஹalleluya. முத்திரையாய் பெற்றுக் கொண்ட பரிசுத்த ஆவியானவரை தூக்கப்படுத்தாது. நேரத்தில் முத்திரை யாரெல்லாம் உண்மையான இதயத்தோடு ஆண்டவரிடத்தோட ஒப்பு கொடுத்தீங்களோ உங்க மேல ஆண்டவர் ஒரு முத்திரை. அந்த முத்திரை உங்களை கொண்டு போகிற தூரம் மிகவும் ஹalleluya ஆவியானவர் சொல்கிறார். உங்க மேல இடப்பட்ட அந்த முத்திரை உங்களை கொண்டு போகிற தூரம் மிகவும் அதிகமாயிருக்கும். சொல்லுங்க, நான் பயணிக்கிறேன். அந்த தூரத்தை பயணித்தோடு உங்களுக்கு கசப்பாக இருக்கலாம். ஆனால் அந்த தேவனை நீங்கள் பிடித்துக் கொள்வீங்களா இருந்தால் அந்த தூரத்தை கடக்க மிகவும் இலகுவான வழி அவரே வழியில் சத்தியமும் ஜீவனமாக இருக்கும். உங்களை நடத்து அதிக 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 நீச்சல் அவருடைய சித்தம் இல்லைங்க. சுத்தி சுத்தி திரியறதில்ல. எத்தனையோ ஜனம் வீணாய் போய் கொண்டிருக்கிறது. அந்த ஜனத்தின் மத்தியிலே ஒரு எழுப்புதலை கொண்டு வர ஆண்டவர் நேரத்தில் உங்க மேல ஒரு அடையாளத்தை வைக்கிறார். எங்களோட பேசுகிறபடினாலே நன்றி சொல்லுங்கள். எங்களோட நீ பேசுகிறபடினாலே நன்றி. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி நன்றி. எல்லாம் கண்களை விழித்து ஒரு பாடலை பாடி வீட்டை செல்லக்கூட செல்ல போகிறோம். துதிக்கும் கழுத்துக்கும் பார்க்கிறேன். எல்லா துதிக்கும் கழுத்துக்கும் அவர் கொண்டு உற்சாகத்தை பார்ப்போம். துதிக்கும் கணத்துக்கும் பார்க்கிறேன்.